லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க, இவன் எப்படி வந்தான்? அதுதான் எனக்கும் தெரியல. ஆச்சரியமா இருக்கே. இது என்ன புது சிக்கலா இருக்கு? இப்படி ரெண்டு குடும்பத்துல இருந்து ஒன்னா வாத்தியார் கொண்டாந்து நிப்பாட்டினா எப்படி? நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இந்த ஸ்கூல்ல சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையே ரெண்டு குடும்பத்துல எந்த குடும்பத்துக்கு கரஸ்பாண்டன்ட் பொறுப்பு கொடுக்கணும்ன்றதுல தான். யாருக்கு இந்த ஸ்கூல்ல முறைப்படி எழுதி கொடுக்கணும்ன்றதுல இதுல தான் குழப்பமே இருக்கு. இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? நம்ம ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவோ அதை ஃபாலோ பண்ணுவோம். அது பிரகாரம் ரெண்டு குடும்பத்தில் இருந்த ஒருத்தரை கரஸ்பாண்டன்ட் போஸ்ட்டுக்கு நிக்க சொல்லுவோம். முறைப்படி எலெக்ஷன் வைப்போம். பழைய நிர்வாகிகள், இப்ப இருக்க டீச்சர்ஸ், வேலை செய்யற ஆட்கள், இவங்க எல்லாரும் ஓட்டு போட வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இனிமே இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் முடிவு எடுப்போம். இங்க பாருங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தான் இந்த ஸ்கூல் மொத்தம் சொந்தம். என்ன சொல்றீங்க? சார் எங்களுக்கு சம்மதம் சார். குமரேசன் குடும்பத்துக்கும் கதிரேசன் குடும்பத்துக்கும் இதுல சம்மதம்னா உங்க சைடு யார் நிக்க போறாங்கன்னு இப்பயே அறிவிச்சுடுங்க. எங்க குடும்பத்து சார்பா கரஸ்பாண்டன்ட் போஸ்டுக்கு நான் நிக்கிறேன். என் குடும்பத்து சார்பா என் பொண்டாட்டி அமுதா அவங்க நிப்பாங்க. உன் பொண்டாட்டிக்கு என்னப்பா தகுதி இருக்கு? என் பொண்டாட்டிக்கு என்ன தகுதி இருக்கா? நான் இன்னைக்கு வாத்தியாரா நிக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். ஒரு வாத்தியாரை உருவாக்கின தகுதி அவங்க கிட்ட இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க? அத்தை, நீங்க நில்லுங்க, அதுதான் சரியா இருக்கும். எங்க கதிரேச மாமா இந்த ஸ்கூலுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. நியாயமா பார்த்தா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி எங்க அத்தைக்கு தான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கணும். அம்புட்டு பெரிய மனசு இங்க யாருக்கும் இல்ல. அதனால அத்தை நிக்கிறது தான் சரி. இல்ல அத்தா, அதுக்கு தகுதியான ஆள் நான் இல்ல. அந்த பதவிக்கு பெருமையா? அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன். எனக்கு போட்டியா படிக்க தற்கூரியா? என் கூட போட்டி போடவே எந்த தகுதியுமே இல்லை. அதுக்கெல்லாம் ஆசையும் படக்கூடாது. நீ சொன்ன அந்த படிப்பறிவே இல்லாத முட்டாள் தான் இந்த முட்டாளை படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கணும். இதை விட பெருசா என்ன தகுதி வேணும்? கரஸ்பாண்டன்ட் பொறுப்புக்கு படிப்பு முக்கியமே இல்லை, கல்வி மேல மரியாதை இருக்கணும். அந்த ஒரு தகுதி போதும். அது என் பொண்டாட்டி கிட்ட நிறையவே இருக்கு.
அப்ப சரி, இறுதி முடிவா கதிரேசன் குடும்ப சார்பா அமுதாவும் குமரேசன் குடும்ப சார்பா பழனியும் கரஸ்பாண்டன்ட் எலெக்ஷன்ல நிக்கட்டும். எலெக்ஷன் தேதி ஜூன் 5ஆம் தேதி. இப்ப எல்லாரும் கலையலாம். சரி வாங்க புறப்படுவோம். என்ன டீச்சர் அம்மா இம்புட்டு டென்ஷனா இருக்கிய? இருக்காதா பின்ன? அம்புட்டு அசிங்கப்பட்டியல்ல? இருக்கட்டும் இருக்கட்டும். என் புருஷனை அம்புட்டு ஈஸியா தூக்கிட்டு சொத்தை வளைச்சு போட்டுடலாம் நினைச்சிட்டியா? கெட்டதுக்காக வாத்தியார் ஆகணும்னு நினைக்கிற உனக்கே இம்புட்டு இருந்தா நல்ல எண்ணத்துக்காக வாத்தியார் ஆகணும்னு நினைக்கிற எங்களுக்கு எம்புட்டு இருக்கும். ஆளை சாகடிச்சு சொத்தை வளைச்சு போடுற அளவுக்கு அப்படி என்னடி பணத்து மேல உனக்கு இம்புட்டு ஆசை? சொந்தத்தை விட பெரிய சொத்து வேற எதுவுமே இல்ல. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஏய் என்னடி உன் புருஷன் வாத்தியார் ஆயிட்டான்ற திமிர்ல பேசுறியா? அவன் வாத்தியார் தானே இருக்கான். ஸ்கூல் உங்க கைக்கு கிடைக்கல, கிடைக்கவும் நான் விட மாட்டேன். அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்டா ஏன் புருஷன் தான் ஜெயிப்பாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் உன் புருஷன் சீட்டை கிழிக்கிறது எங்களுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அவன் இந்த ஸ்கூலை விட்டே ஓட வைக்கிறேன். ஹே உமா, ஆத்திரத்துல கத்தாத. நீ வெறும் குறைக்கிற நாய். நீ எதையும் வாய் வார்த்தையா பேசுறவ, நான் செயல்ல நிரூபிக்கிறவ. நீயே நிறைய தடவை பார்த்திருக்கிய. அதனால என் முன்னாடி இந்த மாதிரி சவாலா பேசுறதெல்லாம் வேண்டாம். நீ ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்குள்ள அதை நான் செஞ்சே முடிச்சிருவேன். இந்த ஸ்கூலோட நிர்வாகம் கண்டிப்பா கெட்டவங்க கைக்கு நான் போக விட மாட்டேன். இது என் மாமனார் கட்டி காப்பாத்தின ஸ்கூல். அதோட பேரை நான் என்னைக்குமே கெடுக்க விட மாட்டேன். வேணா நீ படிச்ச படிப்புக்கு வாத்தியார் வேலை போட்டு கொடுக்குறேன். ஆனா அது எல்லாருக்குமே உபயோகப்படுற மாதிரி இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, உன் சீட்டு அப்படியே கிழிச்சிருக்கும். அம்மா ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. செந்தில் எழுந்திரியா. சரி மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, எப்படி மாப்பிள்ள சாதிச்சுட்டா மாப்பிள்ள, சாதிச்சுட்டேன். உன்னை உண்மையான வாத்தியாரா இந்த கெட்டப்ல பார்க்கும் போது என் மாமனவே நேர்ல பார்த்த மாதிரி இருக்குடா. ரொம்ப சந்தோஷம்டா மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னது சரிதானே? என்னம்மா மகனை அப்படி பாக்குற? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஐயா. என்னம்மா இப்படி கேக்குற? நான் தான் இம்முடினால உங்க எல்லாரையும் ஏமாத்தி கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ யாரையும் ஏமாத்தல. காலந்தா நம்மளை இம்புட்டு நாளா தள்ளி வச்சிருச்சு. 2 வருஷம் எங்க யார் முகத்தையும் பார்க்காம பொண்டாட்டிய பிரிஞ்சு இந்த ஆத்தாவோட வைராகியத்துக்காக, உன் பொண்டாட்டியோட ஆசைக்காக நீ ராப்பகலா வம்பாடு பட்டு படிச்சு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்க ராசா. எங்க
நம்ம குடும்பம் வாத்தியார் குடும்பங்கிற பேரை இந்த தலைமுறையிலேயே பறி கொடுத்துருவேணும்னு பயந்து கிடந்தேன். என் வயித்துல பாலை வாத்துட்ட சாமி. இந்த படிப்போட அருமை தெரியாம எல்லாரையும் ரொம்ப தவிக்க விட்டேன். இன்னைக்கு ஒரு வாத்தியாரா உங்க முன்னாடி வந்து நிற்கும்போது எம்பிட்டு பெருமையா இருக்கு தெரியுமாமா? இப்ப நான் நெஞ்சு நிமித்தி சத்தம் போட்டு சொல்லுவேன், என் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன், என் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றிட்டேன், நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்திட்டேன். எங்க அப்பச்சி மாதிரியே நானும் ஒரு வாத்தியார் ஆயிட்டேன், அவர் மாதிரியே ஒரு நல்ல வாத்தியாரா இருப்பேன். இல்லாதவங்களுக்கு அப்பச்சி மாதிரி இலவசமா பாடம் எடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்கிற கல்வியை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நடந்துப்பேன். இந்த ஸ்கூலை நல்லபடியா வழி நடத்துவேன். அப்பச்சிக்கு ஏற்பட்ட கலங்கத்தை கூடி சீக்கிரம் தொடக்கும். உன்ன மாதிரி ஒரு அம்மாவும் அமுதா மாதிரி ஒரு பொண்டாட்டியும் கூட இருந்தா ஒரு ஆம்பளை எதை வேணாலும் சாதிக்கும். சாதிச்சிட்டீல, ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாமனே மறந்துட்டேடா. நான் உனக்கு ராப்பகலா டீ காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தேன், நீ படிக்க, நான் கண்ணு முடிச்செல்லாம் நீ மறந்துட்டியாடா. ராமருக்கு அணில் குஞ்சு உதவுன மாதிரி நான் உனக்கு உதவுனேடா, அந்த நன்றியை நீ மறந்துட்டியாடா. என்ன மாமா நீ மறக்கக்கூடிய ஆளா? நீ என் நெஞ்சில் குடியிருக்கும் தெய்வம் மாமா நீ. உயிரோட இருக்கும் போதே தெய்வங்கிற, நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? போட்டா மாட்டி மாலை ஓட்டுருவ உங்களுக்கு. என்ன அண்ணலட்சுமி, உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு மாட்டு மாதிரி முகம் பிரைட்டா இருக்கு. பையன் வாத்தியார் ஆயிட்டாங்கிற சந்தோஷம் இருக்கட்டும் இருக்கட்டும். இல்ல மாப்பிள, வாத்தா காரியம் இனிமேல கையிலே பிடிக்க முடியாதுடா. நேர வீட்டுக்கு போய் முதல் வேலையா அதை எடுத்து மாட்டிடுவா. எது மாமா? எதையா? செந்தில் BA B.Ed அப்படிங்கிற போடத்தான். இப்பயே புது போர்டுக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியதா. இனிமே எங்க அக்காவுக்கு மெயின் வேலையை அவ முந்தானையை வச்சு அந்த போர்டை துடைக்கிற வேலைதான். ஏண்டா மாப்பிள, உன்னை நம்பி போர்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்ல? நீ பாட்டுக்கு நாங்க யாரும் இல்லைங்கிற நினைப்புல பழைய மாதிரி ஏமாத்த மாட்டீல? யோ மாமா, என்னன்னா உன்ன மாதிரி நினைச்சியா? அதெல்லாம் நீ கூட இருந்தாதான் எனக்கு கிரிமினல் புத்தி வரும். இல்லன்னா நான் ஒழுங்காதான் இருப்பேன். ஏய், உனக்கு உதவி பண்ண போய் கடைசியில என்னையே குற்றவாளி ஆக்கிட்ட. பாத்தியாக்கா, உன் மகன் என்ன பேச்சு பேசுறான்னு? அவன் சொல்றது சரிதானே? ஓ, ஆத்தாவும் மகனும் ஒண்ணு செஞ்சுட்டீங்களோ? மாப்பிள, அன்னைக்கு மட்டும் இந்த மாமே சொன்ன மாதிரி போய் சொல்லலைன்னா மொத்த கதையும் ஊதான். நான் சொன்ன பொய்யாலதான் உனக்கு அமுதா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. ஏக்கா, நான் சொன்ன பொய்யால உனக்கு குலசாமியா ஒரு மருமகனே கிடைச்சிருக்கா. அந்த நினைப்பு இருக்கா உனக்கு? ஏண்டா, அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இந்த மாமனை அப்படி கேட்டுப்பேன். நீங்க இப்ப வாத்தியார் ஆயிட்டு நெஞ்ச நிமித்து பேசிக்கிட்டு இருக்க. இல்லையே மாப்பிள, பொய்மையும் வாய்மை இடத்து புரைந்திருந்த நன்மை பயக்கும் எனில். வாத்தி, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பொய்யால நன்மை கிடைக்கும்னா பொய் தப்பு இல்லைன்னு தாராளமா சொல்லலாம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காடா. எப்படி மாமா இப்படி பின்றியே? ஏய், உன்னை தோல்ல தூக்கிட்டு போய் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தவன்டா நானு. பாடமும் எனக்கு அத்துப்படி. இப்படிப்பட்ட மாமனை தப்பா பேசிட்டீங்க. போடா. என்ன மாமா, விளையாட்டுக்கு சொன்னா என்ன இப்படி பண்ற? நீ யாரு? என் மாமா. என் அப்பச்சி போனதுக்கு அப்புறம் எல்லாமே நீ தானே. போதும்டா, போதும், ஐஸ் வச்சு போதும். நம்ம குடும்பத்துக்கே சாமி நம்ம அமுதாதான். அவ மட்டும் இல்லைன்னா ஆமா நாம அவ்வளவுதான்டா. அவளுக்கு தான்டா நம்ம நன்றி சொல்லணும். ஆமா, அமுதா எங்க? அங்க பேசிக்கிட்டு இருக்கா. அவளை போய் பாரு மாப்ள. ஓ மாப்ள, மாப்ள, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் டி. அக்கா, ஹாப்பி தானே? ஐயோ, அக்காவுக்கு வெக்கத்தை பாடுறா. ஏமா,
இந்த பள்ளிக்கூடம் கெட்டவங்க கைக்கு போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தம்மா. நல்ல வேலை நீ காப்பாத்திட்ட. நீ 100 வருஷம் நோய் நொடி இல்லாம புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணுமா. வரமா. ஆ அமுதா, ஆ? செந்தில் செந்தில் BA B.Ed ஆசிரியர். உன் புருஷன் இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாத்தியார் ஆயிட்டான். நீ ஜெயிக்க வச்சிட்டாமடா. நான் எப்போ முதல்ல உன்னை பார்த்தனோ அந்த நிமிஷமே என் மனசுக்குள்ள வந்துட்டேன். உன் மேல எனக்கு காதலும் வந்துருச்சு. இந்த ஆண்டவன் போட்ட முடிச்சியும் அதுவாக தான் இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சிருச்சு. ஒவ்வொரு தடவையும் நீ என்னை சந்திக்கும் போதெல்லாம் உன் காதலுக்காக நான் உண்மையா இருக்க முடியுமான்னு தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். காரணம் என்னை விட நான் பார்க்குற வாத்தியார் உத்தியோகத்தை உண்மையா நீ விரும்புற. ஆனா இன்னைக்கு உன் காதலுக்கு உண்மையானவனா உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இன்னைக்கு என் காதலும் உண்மையாயிடுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட புருஷன் இப்ப வாத்தியார் ஆயிட்டான். இதெல்லாமே நீ என் மேல வச்ச காதல்னால தான் நடந்துச்சு. அதுதான் இன்னைக்கு ஒரு தவமா கிடந்து இதை செஞ்சு முடிக்க வச்சிருக்க. உன்னோட காதல் தான் இந்த கல்லை சிலையாக்கியிருக்க. இல்லங்க, என்னால எதுவுமே இல்ல, எல்லாமே உங்களால தான். நீங்க என் மேல வச்ச காதலால, அந்த காதல் தான் நம்ம எல்லாரோட கனவையும் நிறைவேற்றிருக்கு. ஊர் உலகத்தையும் உங்களை பெத்த அம்மாவையும் பொய் சொல்லி ஏமாத்தின நீங்க என்னையும் அப்படி கண்டுக்காம இப்படி பண்றதுக்கு எம்புட்டு நேரம் ஆயிருக்கும். ஆனா நீங்க அதை பண்ணல. என் மேல இருக்கிற காதலுக்காக எம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டிய. நாங்க உங்களை படிக்க வைக்க கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. படிப்பே ஏறாம அதை விட்டு விலகி திரும்ப அதுக்குள்ளேயே வந்து அதை படிச்சு பாஸ் ஆகுறதெல்லாம் அம்புட்டு சுலபமான விஷயமே இல்லைங்க. இது எல்லாமே நீங்க பண்ணதுக்கு காரணம் என் மேல இருக்கிற காதல் மட்டும்தான். நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற காதலோட அளவுதான் ரொம்ப அதிகம். இல்ல அமுதா, என்ன மாதிரி ஒருத்தன் உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்துனதுக்கு அப்புறமும் என்னை ஒதுக்கி வைக்காம என்னை படிக்க வச்சு என்னை இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கேன்னா நிச்சயமா உன்னோட காதல் தான் பெருசு. நீ என்ன மட்டும் இல்லை, என் மொத்த குடும்பத்தையும் விரும்பின. ஆசைப்பட்ட ஒருத்தி தன் புருஷனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த குடும்பத்துக்கும் சேர்ந்து கஷ்டப்படுறதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒருத்தியெல்லாம் இந்த காலத்தில் தேடி பிடிச்சாலும் கிடைக்கிறது கஷ்டம். அதனால என் காதலை விட உன் காதல் தான் பெருசு. இல்லங்க, ஆ? பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்ற உங்களை மாதிரி புருஷன் கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய வரம். அதனால உங்க காதல் தான் பெருசு. ஏய் இல்லமுதா, உன் காதல் தான் பெருசு. சரி சரி, ஏன் காதல் தான் பெருசு. சரி, நம்ம 2 பேர் காதலும் வசதி தான். ஆமாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்க ஆசையா தான் ஆசையா நினைச்சு கஷ்டப்படுற எல்லாரோட காதலும் வசதி தான். அமுதா, இப்போ வெறும் BA-லாம் இல்ல, B.Ed முடிச்சிட்டேன். அதனால இப்ப நான் அரைவாதியெல்லாம் இல்ல, முழு வாத்தியார்.
எங்க போனான்னு தெரியலையே. எங்க போனா அவன்? முயற்சி எடுங்க. இங்கேயும் இல்ல போல இருக்கேடா. பிச்சைடா. என்னது? ஏய் மாமலா, ஏய் என்ன? எதுக்கு கூப்பிடுற? வா வா போலாம். அவங்களே 2 வருஷம் கழிச்சு பாத்திருக்காங்க. அதுக்கு இது ஸ்கூலு. அது இப்ப படிக்க வேண்டிய பாடம் தான். பாடம் நம்ம போலாம். எப்படிக்கா இது? அவங்க எல்லுன்னா நீ என்னையா இரியே. சரி வா, வீட்டுல போய் பாத்துக்கலாம். சரி வாடா.